இன்று பிப்ரவரி 25 எமது நீண்ட நாள் ஊடக நண்பர் இர்ஃபானினுடைய தந்தை லத்தீப் புத்தளத்தில் ரத்மல்யாய பகுதியில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதானது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று புத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பதாதைகளை ஏந்தி கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு அவர்கள் நீதி நியாயம் கேட்டு போராடுகிறார்கள். போதைக்கு எதிராக போராடுகிறார்கள். புத்தளத்திலே இப்போது பல பகுதிகளில் போதை வியாபித்திருக்கிறது. அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள், இறந்தவரின் குடும்பத்துக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று அந்த போராட்டம் நேற்றைய தினம் அமைந்திருந்தது. பாசமிகு தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய இர்ஃபானுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொலையை செய்த கயவனுக்கு 16 வயது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தன்னுடைய பாட்டனாரின் வயதையுடைய முதியவரை எந்தவித முன்விரோதமும் இன்றி வெறும் பணத்துக்காக கொலை செய்திருப்பதாகவே ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார நிலைமையில் இருந்தாலும் அவர்களுடைய தயவில் வாழாமல் இந்த 72 வயதிலும் ஆட்டோ ஓட்டி பிழைத்து வந்த உழைப்பாளியை ஒரு வெட்டி பயல் ஒரு பயணம் போக வருமாறு இரவு அழைத்து போய் கொலை செய்திருப்பதானது ஒரு படு பாதக செயல் என்பதில் சந்தேகமே இல்லை. லத்தீப் அவர்களை கொன்றுவிட்டு அவருடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நண்பர்களுக்கு பாட்டி எல்லாம் வைக்கும் அளவுக்கு எப்படி ஒரு கல்மணம் கொண்ட இதயத்தில் எந்தவித ஈரமும் இல்லாத ஒரு நபராக இவர் இருந்திருக்க முடியும்? ஏற்கனவே நகை கொள்ளை ஒன்றில் ஈடுபட்டு தண்டனை அனுபவித்ததாக சொல்லப்படும் இந்த நபர் சமூகத்தில் எப்படி சுதந்திரமாக உலவினார்? இப்படி ஒரு கொலையை செய்யும் அளவுக்கு அப்படி கொலையை செய்துவிட்டு அவருடைய ஏடிஎம் கார்டையை பயன்படுத்தி பாட்டி வைக்கும் அளவுக்கு கொடூரர்களாக இவரும் இவரோடு சேர்ந்த கும்மாளம் போடும் நண்பர்களும் மாறி போயிருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியானவர்கள் சிறுவர் என்ற வேடத்துடன் மனநோய் என்ற குல்லாவை போட்டுக்கொண்டு சுதந்திரமாக திரிய அனுமதிக்கப்பட்டால் நாளை இதை போல எக்கச்சக்கமான கொலைகளும் சட்டவிரோத காரியங்களும் அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒரு உயிரை எடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை என்கிறோம். அப்படி இருக்க தனக்கு எந்தவித தீங்கும் செய்யாத தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுமே செய்திராத தானும் தன் பாடும் என்று வாழ்ந்த ஒரு முதியவரை கொல்ல எப்படி இந்த நபருக்கு மனம் வந்தது? அப்படி கொன்றுவிட்ட பிறகு மனநோய் என்று ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொலை உண்ட நபர்களின் குடும்பத்துக்கு முன்னே காட்டினால் எல்லாம் சரியாகி விடுமா? இப்படியான தீமையின் அச்சாணிகள் எப்படி எம் சமூகத்தில் புற்றீசலாக மாறி போயிருக்கிறார்கள். இந்த சமூகத்தினுடைய மதிப்பீடுகள் எப்படி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. இவர்களது பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உரிய வயதில் கல்வியையும் நல்லொழுக்கத்தையும் போதிக்காமல் வளர்த்துவிட்டு வயதை மீறிய ஆடம்பரங்களை எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு மனநோய் சர்டிபிகேட்டை தூக்கி திரிவதால் போன ஒரு அப்பாவியின் உயிருக்கு என்ன பதில் சொல்வது? இலங்கை குற்றவியல் தண்டனை கோவையில் 18 வயது நிரம்பாதவர்கள் செய்யும் இப்படியான கொடூர செயல்களுக்கு அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். இந்த 18 வயது என்பது உண்மையில் இந்த காலத்துக்கு பொருத்தமான வயதா என்று ஒரு கணம் மீளாய்வு செய்ய வேண்டும். இப்போது அறிவு விசாலமாக்கப்பட்டிருக்கிறது. 2000ஆம் ஆண்டு காலத்தில் இருந்த 16 வயது பையனுக்கும் 2026 வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 16 வயது பையனுக்கும் இடையில் கல்வி முதல் மன வளர்ச்சி வரை அத்தனையும் வித்தியாசப்படுகின்றன. வெறும் உடலியல் காரணங்களையும் வயதையும் காரணம் காட்டி 16 வயது நபர் ஒருவரை சிறுவன் என்று சொல்கிறோம். ஆனால் அவருடைய மன வளர்ச்சியும் தொழில்நுட்ப அறிவும் இன்று தாராளமாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே இலங்கையில் குற்றவியல் தண்டனைகளிலும் திருத்தம் தேவைப்படுகிறது. பாரிய கொலைகள் புரிந்த நபர்களை எல்லாம் தொடர்ந்தும் சிறுவர்கள் என்ற பெயரில் சமூகத்தில் உலாவ விடும் போக்கானது படு ஆபத்தான ஒன்றாக மாறிவிடும். இன்று அந்த முதியவருக்கு எதிராக நீண்ட கரம் நாளை நம் வீட்டு கதவை தட்ட நீண்ட காலம் செல்லாது. ஆகவே இப்படியான நபர்கள் தொடர்பில் இப்போதும் சமூகத்தில் உலவிக் கொண்டிருக்கும் போதைக்கு அடிமையான பெற்றோருக்கு கீழ்ப்படியாத இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்பில் போலீஸ் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அரசு குற்றவியல் தண்டனைகளை திருத்தி அமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சரி, லத்தீப் அவர்களினுடைய பதபதைக்கும் கொலையை போலவே அதே பாணியில் ஒரு சாட்சியை கொல்ல முயன்ற விவகாரம் ஒன்று போலீசாரினுடைய அதிரடி கைது ஒன்றின் மூலம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. துபாயில் இருந்தவாறு இலங்கையின் பாதாள வலையமைப்பு இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிழலுலக தாதாவின் போதை நெட்வொர்க்கின் காட்ஃபாதரின் சகா ஒருவரை 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்திருக்கிறது போலீஸ். அப்போது அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம்தான் திடுக்கிடும் ரகமான ஒன்று. துபாயில் இருக்கும் தன்னுடைய எஜமான் ஒரு ஆளை கொன்று
அவருடைய தலையை கொண்டு போய் ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகலவினுடைய வீட்டின் வாசல் அருகே போடுமாறு சொன்னதாகவும், தான் அந்த வேலையை கச்சிதமாக நிறைவேற்ற தயாராகி கொண்டிருந்த போதே இப்படி கைதானதாகவும் அந்த நபர் வாக்குமூலம் அளிக்க போக பெரும் பரபரப்பாகிவிட்டது. அதாவது ஒரு ஒப்பந்த கொலை. இதன் அடிப்படை காரணம் இலகுவானது. துபாயில் இருக்கும் தாதாவுக்கு சொந்தமான பெரும் தொகை போதைப் பொருள் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கிரிந்தையில் வைத்து மடக்கி பிடிக்கப்பட்டது. இந்த ஆபரேஷனை நடத்தியவர் அப்போது மேல் மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகல. இங்கே கொலை செய்யப்பட இருந்தவர் யார் என்றால், ரொஹான் ஓலுகலவினுடைய அணிக்கு இப்படி ஒரு போதைப் பொருள் கப்பல் வந்து கொண்டிருப்பதாக உளவு தகவல் வழங்கியிருந்த நபர். ஏஎஸ்பி ரொஹான் எங்கள் கதைகளில் அடிக்கடி குறுக்கிடக்கூடிய பெயர். உங்களுக்கு நன்கு பரிச்சயமான பெயரும் கூட. உங்களுக்கு ரொஹான் ஓலுகலவின் கிரிந்த கடற்கரை ஆபரேஷன் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு சின்ன மீட்டர். இந்தோனேஷியா, நேபாளம் என்று கடல் கடந்து போய் தன்னுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டி கெஹல்பத்தர பத்மே குழுவையும் சிவந்தி குழுவையும் அள்ளி கொண்டு வந்த மேல்மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகல நடத்திய மற்றொரு ஆபரேஷன் தான் கிரிந்தவில் நடந்த 345 கிலோ ஐஸ் போதைப் பொருள் வேட்டை. பெரும் தொகையான போதைப் பொருட்களுடன் ஒரு நீண்ட நாள் படகு ஒன்று இலங்கையினுடைய தெற்கே ஹம்பாந்தோட்ட மாவட்டத்தில் கிரிந்த நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், நடுக்கடலில் வைத்து மற்றொரு மீன்பிடி படகு போய் அவற்றை கரை சேர்க்க இருப்பதாகவும் ரொஹான் ஓலுகலவுக்கு ஒரு புலனாய்வு தகவல் வந்திருந்தது. கொஞ்சம் பிசகினாலும் சொதப்பிவிடும் விவகாரம் தான் இது. ஏற்கனவே ரொஹான் ஓலுகல குழு கெஹல்பத்தர பத்மே கும்பலை இந்தோனேஷியா போய் அமுக்கி கொண்டு வரப்போன தகவல் போலீஸ் திணைக்களத்தில் இருந்த ஒரு கருப்பு ஆடு மூலம் கசிய விடப்பட்டதாக அப்போது ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தன. ஆகவே கவனமாக அடித்தாட தீர்மானித்தார் ரொஹான் ஓலுகல. மிகுந்த கவனத்துடன் திட்டம் தீட்டினார். தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்சிரி ஜயலத்தை தொடர்பு கொண்டு விஷயத்தை மெல்ல ஒத்தி வைத்தார். அதன் பிறகு ஓலுகல அணியும் கிட்சிரி ஜயலத் அணியும் மிக ரகசியமாக கிரிந்த கடற்கரை துறைமுகத்துக்கு மாறு வேடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அதிகாலையிலேயே புறப்பட்டு வந்து கிரிந்த கடற்கரையில் ஒளிந்தபடி நிலைமையை அவதானித்துக் கொண்டிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏமாற்றமே ஆரம்பத்தில் பரிசாக கிடைத்தது. காரணம், போதை கும்பல் கடைசி நேரத்தில் கரையிறங்கும் கடற்கரையை மாற்றிவிட்டது. அதாவது கிரிந்த கடற்கரையில் இறங்க இருந்தவர்கள் அதிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கும் எதகலவத்த என்ற ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். ஆனால் போலீஸ் அதையும் எப்படியோ மோப்பம் பிடித்துக் கொண்டு பின்தொடர்ந்தது. 345 கிலோ போதைப் பொருட்களுடன் 6 பேரும் பிடிபட அவர்களை போட்டு நெட்டியதில் இப்போதைப் பொருட்களை கொழும்புக்கு கொண்டு செல்ல இருந்த நபரும் கைதானார். அது மட்டுமல்ல, இந்த நபர் இத்தனை கிலோ போதைப் பொருட்களை கொழும்புக்கு கொண்டு செல்ல விதவிதமான 7 வாகனங்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த வாகனங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன. இந்த போதைப் பொருள் கடத்தல் முறியடிப்போடு மற்றொரு போதை தாதா ஒருவரினுடைய பெயரும் சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. தோல்வி அடைந்த இந்த போதைப் பொருள் கடத்தலை துபாயில் இருந்து நடத்தியவரினுடைய பெயர் ரன்மல்லி என்றும், தங்கல்ல சிறையில் இருக்கும் நாடறிந்த நிழல் உலக தாதாவான ஹரக்கட்டாவின் மாண்புமிகு மாணவன் தான் இவர் என்றும் செய்திகள் அப்போது சமூக ஊடகங்களில் பரவியிருந்தன. ஹரக்கட்டாவுக்கு நேர்ச்சை போல போதைப் பொருள் கடத்துவதுதான் இவரது வேலை என்றும், இதற்கு முன்னரும், அதாவது கடந்த மார்ச் மாதம் ரன்மல்லியினுடைய 46 கோடி ரூபாய் போதைப் பொருட்களுடன் திக்வெல்ல ஊருகமையில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும், ரன்மல்லி எனப்படும் இந்த கிரிமினலுக்கு எதிராகவும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டது. இந்த 345 கிலோ ஐஸ் போதைப் பொருட்களை காட்டிக் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் தான் உளவாளியை போட்டு தள்ளி அப்படியே தலையை வெட்டி எடுத்து ரொஹான் ஓலுகலவினுடைய வீட்டின் முன்னே வைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட இருந்தது. இதன் மூலம் இவர்கள் 2 விஷயங்களை சாதிக்க பார்த்தார்கள். இப்படி ஒரு பாதகத்தை செய்வதன் மூலம் இனிமேல் தமக்கு எதிராக, தம் போதை வர்த்தகத்துக்கு எதிராக யாருமே வாய் திறக்க மாட்டார்கள் என்று கருதி இருப்பார்கள். மற்றது, இந்த போதைப் பொருள் வேட்டையின் சூத்திரதாரியினுடைய வீட்டிலேயே உளவாளியின் தலையை போட்டுவிட்டு வருவதன் மூலம் ரொஹான் ஓலுகலவுக்கு ஒரு உளவியல் நெருக்கடியை கொடுக்க நினைத்தார்கள். இப்படித்தான் இதற்கு முதல் சில நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் இப்படியான பாதாள கும்பல்களால் மௌனிக்கப்பட்டார்கள். சில தைரியமான போலீஸ் அதிகாரிகளின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. மலர் வளையம் வைத்து உறவினர்களை மிரட்டி எப்படியோ தம் வேலைகளை சாதிக்கும் பாதாள பயங்கரவாதம் இம்முறையும் அப்படியொன்றையே திட்டமிட்டிருந்தது. அப்படியொன்று நடந்திருந்தால் விசாரணை செய்யும் போலீஸ் அதிகாரிகள் இரவு முழுக்க போதைப் பொருள் வலையமைப்பை கண்காணித்தபடி இருக்கும் கடற்படை புலனாய்வு பிரிவுகள் முதல்
சிறிய ரக போதைப் பொருட்களை தேடி கைப்பற்றும் போலீசார் வரை அனைவருமே உளவியல் ரீதியாக வீழ்ந்திருப்பார்கள். இந்த போதை மாஃபியாவின் பாதாள மாஃபியாவின் வரலாற்றை பேச தொடங்கினால் அது ஒரு பாம்பு மாதிரி வளைந்து நெளிந்து சென்று அவர்களை கடந்த காலத்தில் சீராட்டி வளர்த்த அரசியல்வாதிகளினுடைய மட்டியில் போய்தான் முடியும். ஆக இலங்கையில் ஆட்சியை பிடிப்பதற்கும் ஆட்சியை மாற்றுவதற்கும் எதுவும் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. இனவாதமும் தோல்வி கண்ட பிறகு அடுத்ததாக இயல்பு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் திட்டம்தான் பரீட்சிக்கப்படும். பாதாள உலக பேர்வழிகளின் திடீர் பிரசன்னமும் இப்படியான திட்டங்களும் மக்களுக்கு அச்சத்தையும் பயத்தையுமே ஏற்படுத்தும். தமக்கு உளவு தகவல்களை வழங்குபவர்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்குவது அரசின் கடமை. அரசு தம் கடமையை சரிவர செய்ய தவறினால் யாருமே இனி எந்த தகவலும் வழங்க மாட்டார்கள். அதற்கான விளைவையும் அரசு விரைவில் அனுபவிக்க நேரிடும். ஆகவே மக்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் எந்த சதியையும் அரசு அடக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோருகிறோம். ஏனென்றால் சதியின் வேர்கள் ஆழமானவை, அகலமானவை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.